நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். திராவிட கட்சிகளோட அரசியல் முடிவுக்கு வந்துருச்சு, புதிய சகாப்தம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம எப்படியா எடுத்துக்கிறது? இவங்க சொல்ற திராவிட சகாப்தம் முடிஞ்சு போச்சு. ஆனால் திராவிட சகாப்தத்தை யாராலும் முடிவுக்கு கொண்டு வர, திராவிட இனம் இருக்கிற வரையில் அந்த சகாப்தம் இருந்தே தீரும். திராவிடம் இனம் என்று ஒன்று அடையாளம் காட்டாமல் இருந்திருந்தால் நம்ம எல்லோரும் பார்ப்பனர்களுக்கு அடிமைகளாகத்தான் இருந்தோம். அதே தந்தை பெரியார், அதுக்கு பிறகு வந்த பல்வேறு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து, அண்ணா எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதனால தான் வளர்ந்துருக்கிறோம். பிடி ராஜன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கோளாறும் யாராலையும் சொல்ல முடியாது. 30,000 கோடி ஊழல் நடந்துக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அன்னைக்கே அவர் இவர் திருத்தி இருந்தால் அவர் மேலே ஒரு ஸ்டாலின் மேலே ஒரு நல்ல இமேஜ் உருவாகி கூட இருக்கும். ஆனால் அதை செய்யாமல் இவரை தூக்கி வேறு துறையில் டம்மி போஸ்ட்டில் போட்டது இந்த மக்கள் மத்தியில் பாரு உண்மையை சொன்னதுக்காக தூக்கி வீணா போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். விஜய் அவர்கள் இந்த திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட பாரம்பரியத்தையும் அவர் கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டினியூ பண்ணலைன்னா அவர் வீணா போயிடுவார். திராவிட இயக்கங்கள் இல்லாமல் இருந்தால் விஜய் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டார். பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அன்னைக்கு தமிழுக்காக, தமிழ் இனத்துக்காக போராடி கொண்டு வந்ததனுடைய விளைவு நாம் இருக்கிறோம். இதை இப்போ சமீப காலமாக அரசியல்வாதிகள் வந்தவங்க இதெல்லாம் இந்த வரலாறும் படிக்கிறதில்ல, தெரியும் தெரியாமல் இதை அட்டைகள் மாதிரி உறிஞ்சி சாப்பிட்றாங்க. அதான் நடக்குது. மது விலக்கில் என்ன உங்கள் கொள்கை என்னன்னு இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மது விலக்கை ரத்து செய்ய மாட்டேன்னு அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும். குடும்பங்கள் சிதைந்து போகணும். இன்றைக்கி வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் தாலி அறக்கிறாங்க. காரணம் இந்த மதுவினால தான். மதுவை பற்றி பேசுறதில்ல, லஞ்சத்தை பற்றி பேசுறதில்ல, ஊழலை பற்றி பேசுறதில்ல, அரசியல் அமைப்பு, அரசியல் சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குன்னு பற்றி பேசுறதில்ல. இதெல்லாம் இவங்க மண்டையில் உரைக்கிறதில்ல. எனக்கு எதுக்கு கூட்டணி தருவாங்க? கூட்டணி யாருக்கு வேணும்னா எதிர்கட்சிகளுக்கு வேணும். அவங்க தான் கூட்டணி வச்சு ஆளுங்கட்சி பண்ணுற தவறை எடுத்து சொல்லி ஆளுங்கட்சியை நீக்கி கொண்டு வர்றதுக்கு பார்க்கணும். நீ 22 கட்சிகளை சேர்த்து அன்றைக்கே நீ உண்மையிலேயே நம்பிக்கை இல்லாமல் தானே இருந்திருக்கிற. அப்போ அப்பயும் தோத்துட்டாங்க. எதிர்காலத்தில் நம்ம தான் வந்துடுவோம்னு மக்களை திரும்பவும் ஏமாற்றத்துக்கு முயற்சி பண்ணால் நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து போவீர்கள். காரணம், உங்களுக்கு ஒரு இயக்கத்தினுடைய அஸ்திவாரம் என்பது தொண்டர்கள் தான். தொண்டர்கள் பூரா சதலம் அடைஞ்சிட்டான். இனிமேல் சம்பாதிக்கணும்னு ₹1 சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தேவையில்லை. ஒரு தவறு நடந்தால் யார் பண்ணாலும் பண்ணுற எண்ணம் இருந்தால் கூட போயிடுங்க அப்படின்ற அளவுக்கு பான் பண்ணார். இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க முயற்சிகள். நிச்சயமாக நான் எதிர்பார்க்குறேன் நல்ல ஒரு ஆட்சியாக வராங்க. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக நிறுவன தலைவர்களில் ஒருவரான திரு திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இப்போ கொஞ்ச நாள் நான் அரசியலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திராவிட கட்சிகளோட அரசியல் முடிவுக்கு வந்துருச்சு, புதிய சகாப்தம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம எப்படியா எடுத்துக்கிறது? இல்லையா, அவங்க அப்பா தாத்தா பிடி ராஜன் மிகப்பெரிய நீதி கட்சியில் மிகப்பெரிய தலைவர். இன்னும் சொல்லப்போனால் திமுக வலுவாக இருந்தபோது 1956 மாநில மொழிவழி மாநிலங்கள் பிரிஞ்ச போது அண்ணா எல்லா கட்சியும் சேர்த்து கடற்கரையில் மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மிகப்பெரிய கூட்டம் ஒன்று நடத்தினார். அதுக்கு பிடி ராஜனை தான் அவர் தலைமையை போட்டார். பிடி ராஜன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கோளாறும் யாராலையும் சொல்ல முடியாது. அவங்க ஒரு முதல்லேருந்து ஒரு நேர்மையாக வழி வழியாக வர குடும்பம். அதனால தான் போன தடவை இந்த இவருடைய ஆட்சியிலே கூட 30,000 கோடி ஊழல் நடந்துக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அன்னைக்கே அவர் இவர் திருத்தி இருந்தால் அவர் மேலே ஒரு ஸ்டாலின் மேலே ஒரு நல்ல இமேஜ் உருவாகி கூட இருக்கும். ஆனால் அதை செய்யாமல் இவரை தூக்கி வேறு துறையில் டம்மி போஸ்ட்டில் போட்டது இந்த மக்கள் மத்தியில் பாரு உண்மையை சொன்னதுக்காக தூக்கி வீணா போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதனால் அவர் சொல்கிறதுல ஒன்றும் ஒத்துவாலாம். என்ன ஒத்துவாலான்னா, இவங்க சொல்கிற திராவிட சகாப்தம் முடிஞ்சு போச்சு. ஆனால் திராவிட சகாப்தத்தை யாராலும் முடிவுக்கு கொண்டு வர, திராவிட இனம் இருக்கிற வரையில் அந்த சகாப்தம் இருந்தே தீரும். திராவிடம் இனம் என்று ஒன்று அடையாளம் காட்டாமல் இருந்திருந்தால் நாம் எல்லோரும் பார்ப்பனர்களுக்கு அடிமைகளாகத்தான் இருந்தோம். அதே தந்தை பெரியார்,
அதுக்கு பிறகு வந்த பல்வேறு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணா எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதனால தான் வளர்ந்துருக்குறோம். அவங்க பண்ணதுனால வேற ஒன்றும் அரசாங்கம் வந்து மக்களை வளர்க்கலை. அரசாங்கம் மக்களை சுரண்டி அன்றாடம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதே தவிர, மக்கள் வந்து பெரியார் அண்ணா வழியில் அந்த கல்வியை கற்றுக்கிட்டு அவன் வெளியில் வந்து வெளிநாடு போய் ஏராளமாக சம்பாரிச்சு இங்கே அனுப்புகிற போது உனக்கு வெளிநாட்டு ஃபண்ட்ஸ் வருது. அதை இங்கே வந்து செலவு பண்ணுற போது 20% 25% வரி போட்டு கொளுத்து போய் நிற்கிறீங்க. இதுதான் நடக்குதே தவிர, அரசாங்கத்தினால எந்த உதவி வந்ததை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. வரணும்னு சொன்னால் முதல்ல இங்கிலீஷ்காரன் இருந்தபோது விட்டுட்டு போன போது கூட 20-25 ஆண்டு காலம் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் ஃப்ரீயாக தான் எல்லாருக்கும் கொடுத்தோம். அது மாதிரி நடத்துங்க. இவ்வளோ பெரிய அண்ணா காலத்தில் 200 கோடி வருமானம். இந்தியா விடுதலை பெற்ற போது 180-190 கோடி தான் இந்தியாவுக்கே வருமானம். அப்படி இருந்த சூழ்நிலையிலையும் எல்லா கல்லூரியும் கொடுத்தாங்க. அதையே நீங்கள் பண்ணணுமே தவிர, இப்போ கல்வி முதலாளிகிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட வருஷம் கமிஷன் வாங்குறது, போகிறது வர்றது, அவங்கள வளர்த்து விட்றது அப்படின்றது வரபோது ஏழை மக்கள் அவங்ககிட்ட இந்த 2 ஏக்கர் 3 ஏக்கர் எல்லாம் விற்று பையனை படிக்க வச்சாங்க. அதனால் வர்றாங்க. ஆனால் வந்து பல குடும்பங்கள் என்ன பையன் வந்து அப்பா அம்மாவை பார்த்து வரான், சில பேர் விட்டுட்டு பொண்டாட்டியோடு ஓடி போகிறான். இதுதான் நடக்குது. இதிலெல்லாம் மேலணும்னா கல்வி வந்து வியாபாரமாக இருக்கவே கூடாது. கல்வியை வந்து வியாபாரம் கூடாதுனால தான் இப்போ நாங்களாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தோம். ₹1 கூட நான் பணம் கட்டலை. நல்லா தான் பண்ணோம். அதே மாதிரி அழகப்ப செட்டியார்கள் அவங்கெல்லாம் கல்வி வள்ளல்கள். வள்ளல் வந்து அவங்க பண்ணாங்க. இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி படித்தவங்க 5வது 6வது தலைமுறை வந்துடுச்சு. 6வது தலைமுறை வந்தால் இப்போ நான் படிச்சுட்டு வந்த ஒரு பாடு என் பையன் என் பேரன் அவங்கெல்லாம் படிச்சுட்டு வரபோது எனக்கு முன்னாடி படித்த 2 தலைமுறை படித்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்தபோது தமிழ்நாட்டிலுடைய எல்லா குடும்பங்களையும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய ஆதிக்கம் இருக்குது. அதே மாதிரி அழகப்ப செட்டியாருடைய குடும்பம் இருக்குது. அதை நிலைநிறுத்தணும் தவிர கல்வி அவசியம்தான். அதுக்காக வந்து கல்வி வணிகர்கள்கிட்ட கொடுத்துட்டு கொள்ளையடிப்பது என்பதை அப்படி வாங்கினா அப்புறம் அதில் போய் படிக்கிற எனக்கும் என்ன தோணும், நம்மளும் பணத்துக்கு கொள்ளையடிச்சு தான் ஆகணுன்ற அந்த மனோபாவம் உருவாகும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல மனோபாவம் உருவாகுனால கல்விக்கு விலை கொடுத்து வாங்குறது தப்பு. தமிழ்நாட்டில் வந்து திராவிட சித்தாந்தத்தை வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து திராவிட கட்சி இல்லாமல் திராவிட ஒரு சித்தாந்தத்துக்குரிய அந்த கட்சி தான் இப்போ ஒரு ஆட்சியில் இருக்குது. விஜய் அவர்கள் இந்த திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட பாரம்பரியத்தையும் அவர் வந்து கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டினியூ பண்ணலைன்னா அவர் வீணாக போயிடுவார். கண்டினியூ பண்ணியே ஆகணும். திராவிட இயக்கங்கள் இல்லாமல் இருந்தால் விஜயே இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டார். நீங்கள் 1912 பார்த்தா ஒரு புக் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு 6 எம்எல்ஏக்கள் 2 டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு எம்எல்ஏ எல்லாம் பார்ப்பான். ஒருத்தன் கூட தமிழன் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 1900 எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் 1% கூட படித்தவங்க கிடையாது. சில குடும்பங்களில் வசதியான குடும்பங்களில் படிக்க வைப்பாங்க. அவன் அப்படியே தனியாக இருப்பான். அவன் ஜாதிகாரன் அண்ணன் தம்பியை கூட சேர்க்க மாட்டான், மற்றவனுக்கும் சொல்ல மாட்டான். ஒரு செல்ஃபிஷாக இருந்தாங்க. ஆனால் அதை வெளியில் கொண்டு வந்தவர்கள் 2 வழக்கறிஞர்கள். அவங்க தான் முதல்ல 1909 ஒரு சுப்பிரமணிய பிள்ளை, ஒரு புருஷோத்தம நாயுடு 2 பேரும் சேர்ந்தோம் சென்னையில் பார்ப்பனர் அல்லாதார் சங்கம்னு உருவாக்கி அதை வந்து அதுக்கு பிறகு 3 ஆண்டுகள் கழித்து நடேச வாளையார் வந்து அதை வேகமாக விரிவுபடுத்தி அதுக்கு பிறகு 1916 இந்த தியாகராஜன் செட்டியார் நாயர் எல்லாம் வந்து மாதவன் நாயர்லாம் வந்து அதை பெருசாக வளர்த்து அதுக்காக அதை பெரியார் அதெல்லாம் எடுத்து வளர்த்து பெரியார் திருவிக மறைமலடிகள் இவங்க பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அன்றைக்கி தமிழுக்காக தமிழ் இனத்துக்காக போராடி கொண்டு வந்ததனுடைய விளைவு நாம் இருக்கிறோம். இதை வந்து இப்போ வந்து சமீப காலமாக அரசியல்வாதிகள் வந்தவங்க வந்து இதெல்லாம் இந்த வரலாறும் படிக்கிறதில்ல, தெரியும் தெரியாமல் இதை வந்து அட்டைகள் மாதிரி உறிஞ்சி சாப்பிட்றாங்க. அதான் நடக்குது. இப்போ இவங்கெல்லாம் இதை மாதிரி பண்ணாமல் இருந்தால் இவங்ககிட்ட இருக்கிற இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்கள்ட்டையும் 1000 ஏக்கர் 500 ஏக்கர் 700 ஏக்கர்னு இருக்குது. வெளிநாடுகளில் வேறு சொத்து இருக்குது. நான் கேட்குறேன், நீ வந்து 1 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கணும்னா குறைஞ்சது 1 கோடி ரூபாயை நீ தானம் பண்ணணும். யாருக்கோ தானம் பண்ணால் தான் நீ 1 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கணும். நீ 1 லட்சம் வாங்கினதே இவ்வளோ பணம் உங்கள்கிட்ட இருக்குது. 2 வருஷம் 3 வருஷம் மந்திரியாக இருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரராக இருக்கும். அண்ணாவினுடைய கொள்கை என்ன? நிலச்சீர்த்தம் வேணும், 15 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது, 10 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு அதுக்கெல்லாம் காங்கிரஸினுடைய திட்டத்தை வரவேற்றவர் அண்ணா. வரவேற்று அப்படி கொண்டு வந்தாங்க. அதை வந்து மெல்ல மெல்ல அதை மழுங்கடிச்சு இன்றைக்கி வந்து எங்கேயோ போயிடுச்சு. அதை திரும்பவும் கொண்டு வந்தால் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாத நிலை வேண்டும்ன்ற அந்த சோசியலிச தர்மம் நிலைக்கும்.
நாடு செழிப்பாக இருக்கும். எல்லாரும் பண்ண முடியும். எல்லாரும் எல்லாமும் பண்ண முடியுமான்றதுல சில பேர் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இயற்கையினுடைய தத்துவம் என்னென்னா, ஒரு கையால் உணவு தான் சாப்பிட்றோம், ஒரு கையால் மலத்தை தான் தொடணும். மகாராஜாவாக இருந்தாலும் மகாராணியாக இருந்தாலும் மலத்தை தொடாத ஒரு ஆள் கூட கிடையாது. நான் ஒரு தடவை சுவிட்சர்லாந்து போயிட்டபோது அங்கே வந்து ஒரு மாடியில் தங்கியிருந்தேன். காலையில் 2 மணி இருக்கும். ஏதோ சவுண்டு கேட்டது. பால்கனிலேருந்து பார்த்தா ஒரு ஆள் பிரம்மாண்டமான காரில் வர்றான், கோட் ஷூட்டோடு போட்டு வரான். பின்னால் ஒரு வண்டி டோ பண்ணிட்டு வந்தான். அதுலேருந்து ஒரு 5-6 ப்ளக் எடுத்து கீழே தரையில் டைப் பண்ணுறான். ஒரு மிஷினை ஆன் பண்ணுறான், போயிட்டான். நான் இது என்னடா, அது என்ன பண்ணான், இவன் யார் என்னன்னு தெரியாமல் காலையில் விசாரித்த போது அவன் தான் ஸ்கேவெஞ்சர். சாக்கடை கழுவுறவன் காரில் வர முடியுன்றதை உலகம் நிரூபிக்குது. எந்த தொழிலும் கேவலம் இல்லை. அதனால் எல்லாரையும் வளப்படுத்தி நாமளும் வளப்படுத்துறதுக்குரிய சூழ்நிலை தான் அண்ணா விரும்பினது. ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போன்னாரு. அதே மாதிரி அண்ணா வந்து காலத்தில் என்ன சொன்னாருன்னா, சட்டமன்றத்தில் சொன்னார், நீங்கள் வந்து இந்த கருத்தெருமன் கேட்குறாரு, மது விலக்கில் என்ன உங்கள் கொள்கை என்னான்னு. இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மது விலக்கை ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகணுன்னாரு. இன்றைக்கி வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் தாலி அறக்குறாங்க. காரணம் இந்த மதுவினால தான். அதை பற்றியெல்லாம் யாரும் பேசுறதில்ல. மதுவை பற்றி ஒரு யோகியர்களாக பேசுகிறவங்க மதுவை பற்றி பேசுறதில்ல, லஞ்சத்தை பற்றி பேசுறதில்ல, ஊழலை பற்றி பேசுறதில்ல, அரசியல் சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குன்னு பற்றி பேசுறதில்ல, இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. நீதிபதியே ஒருத்தர் கேட்டார், நீதிபதி, இயற்கை வளங்கள்லாம் நீங்கள் இப்போ கொள்ளையடிச்சிட்டிங்கன்னா அடுத்த சமுதாயத்துக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். இதெல்லாம் இவங்க மண்டையில் உரைக்கிறதில்ல. அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு ஆளுங்கட்சி 5 ஆண்டு காலம் செஞ்சு மக்களுக்கு நன்மை பண்ண பிற்பாடு உனக்கு எதுக்கு கூட்டணி தர்பார்? கூட்டணி யாருக்கு வேணும்னா எதிர்கட்சிகளுக்கு வேணும். அவங்க தான் கூட்டணி வச்சு ஆளுங்கட்சி பண்ணுற தவறை எடுத்து சொல்லி ஆளுங்கட்சியை நீக்கி கொண்டு வர்றதுக்கு பார்க்கணும். நீ 22 கட்சிகளை சேர்த்து அன்னைக்கே நீ வந்து உண்மையிலேயே நம்பிக்கை இல்லாமல் தானே இருந்திருக்கிற. அப்போ வந்து அப்பயும் தோத்துட்டாங்க. தோத்து 22 கட்சிகளை வச்சு கொள்ளையடிச்ச பணத்தை கொடுத்து அது இப்போ பணத்தெல்லாம் அள்ளி விட்டு எல்லாருமே நான் முதல்லேருந்து பேட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தேன், இந்த தடவை விஜய் தான் ஜெயிப்பார், அவர் தான் அடுத்த சிஎம்னு. பல பேர் கேட்டாங்க, இவ்வளோ பண்ண பிற்பாடு நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களேன்னாரு. அதெல்லாம் வாங்கிக்கு வராங்க. அந்த பணம் எல்லாம் நம்ம பணம், அதை தான் கொள்ளையடிச்ச பணத்தை கொடுக்குறாங்கன்றது மக்களுக்கும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த பணம் வந்து போய் வேலை செய்யாது, அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க வேலை செய்யாது அப்படின்னா, அதே மாதிரி மக்களுக்கு நீ எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிட்டு போட்டுக்கிட்டாங்க. இதுதான் நிலைமை. அதனால் அது மாத்திரமல்ல, திராவிட இயக்கங்கள் இல்லாமல் இருந்தால் நாங்கள் இருக்கிறோன்னு வச்சு எங்களுக்கு புரியுமா, ஏராளமாக ஒரு 300 ஏக்கர் நிலம், 4 ஊரில் மண்டி இருந்தது. என்ன பண்ணுவோம்னா மண்டி பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லை ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்போம், தவிர படிச்சுட்டு வெளியில் வந்திருக்க முடியாது. அந்த அறிவு இருந்திருக்காது. அதை வந்து பெரியார் அண்ணா அவருடைய தொண்டர்கள் அவளால் உருவாக்கப்பட்டவர்கள் நம்மள்கிட்ட ஏற்படுத்தின விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னாடி நிற்குதுன்னு நீ சொல்கிறதுக்கு நீ ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு பண்ணலை. தமிழ்நாட்டில் ஏழை மக்கள்கிட்ட இருந்து அவங்ககிட்ட இருந்து பணத்தை உறிஞ்சி எடுத்துக்கிட்டீங்களே தவிர அவனே வந்து படித்து அவனே வேலைக்கு போய் அது பண்ணி க்ரியேட்டிவாக பண்ணி அவன் கொண்டு வர்ற பணத்தை வச்சு நீங்கள் ஒய்யாரம் கொண்டாட்டி இப்போ வந்து இருக்கீங்களே தவிர வேற ஒன்றும் நீங்கள் பண்ணலை. அதெல்லாம் எண்ணி பார்த்து ஒழுங்கான முறையில் திசையில் நம்ம என்ன தவறு பண்ணோன்னு எண்ணி பார்க்கணும். அதை விட்டு நாம் தான் ஆட்சி பண்ணுறோம், எதிர்காலத்தில் நம்ம தான் வந்துடுவோம்னு மக்களை திரும்பவும் ஏமாற்றுறதுக்கு முயற்சி பண்ணால் நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து போவீர்கள். காரணம், உங்களுக்கு வந்து ஒரு இயக்கத்தினுடைய அஸ்திவாரம் என்பது தொண்டர்கள் தான். தொண்டர்கள் பூரா சதலம் அடைஞ்சிட்டான், எல்லாம் வேர்கள் பூரா இது கரையான் அரைச்சிடுச்சு. அதனால் இனிமேல் வந்து அந்த தொண்டர்கள் வந்து உங்களுக்கு பயன்பட போகிறாங்க, அவங்களை கெடுத்துட்டீங்க. அப்போ இருக்கிற நிலைமையில் இப்போ இருக்கிற இளைஞர்கள் திரும்பவும் வேறொரு திராவிட இயக்கத்தை கொண்டு வந்து இவங்கெல்லாம் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணவர் எல்லாம் விட்டுட்டு புதுசாக பண்ணி அதை கொள்கையை கொண்டு வந்தால் தமிழ்நாடு ஓகோன்னு இருக்கும். இது ஒரு தாவேக்கா இப்போ ஒரு அட்வான்ஸ்டான ஒரு திராவிட கொள்கையை கொண்ட கட்சி நம்ம எடுத்துக்கலாமா, அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நம்ம பார்ப்போம், அவருடைய நடவடிக்கை பார்த்தானே சொல்ல முடியும், நம்மளா சொல்லிட்டு இருக்க முடியாது. பண்ணணும், பண்ணுவார்னு நம்புகிறோம். அது அவருக்கும் வந்து நாட்டினுடைய நிலைமை மற்றதெல்லாம் தெரியும். என்னுடைய கணக்கு என்னன்னா, ஒரு திரைப்படம் வந்து ஒழுங்காக எடுத்தாங்கன்னா 1000 பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. திரைப்படத்தில் வந்து நடிச்சுட்டு தலையை காட்டு போகிறதுன்றது அது வேறு. ஆனால் இப்போ எம்ஜிஆரெல்லாம் ஒரு படத்தினுடைய ஒவ்வொரு எழுத்துலேருந்தும் ஒவ்வொரு கார்னர்லேருந்தும் அது எப்படி வருது என்ன வருதுன்னு பார்த்து அதை திருத்தி சரி பண்ணி கொண்டு வந்ததனுடைய அந்த திறமையை ஆட்சியில் பயன்படுத்தினால தான் அவருடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது. அரசியல்ன்றது அவர் சினிமா துறையிலேருந்தே ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் எந்த துறையிலையும் நீங்கள் ஒழுங்காக பண்ணீங்கன்னா அதை இன்னொரு துறையில் அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான். அதுக்கு வந்து அது இதில் தான் வந்திருக்கணுன்ற அவசியம் இல்லை.
அப்படிப்பட்ட இப்போ காமராஜர் 3வது படிச்சுட்டு தான் ஆட்சி நடத்தினார். என்ன குறை இருந்தது? அவர் காலத்தில் எவ்வளோ வருவாய் இருந்தது? அவர் என்ன பண்ணார்? அண்ணாவை கேட்குறாரு, வரியில்லா சர்க்கார் நடத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க. இருக்கு அப்படின்றாரு. என்னன்றாரு? எந்த தொழில்கள் வளமான தொழில் இருக்கோ அதை அரசாங்கமாக எடுத்து நடத்தினால் அந்த வருவாயை கொண்டு நடத்தலான்னாரு. அப்போ அது மாதிரி என்ன தொழில் இங்கே இருக்குன்றாரு. இங்கே சினிமா இது டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதை நடத்தலாம். அப்போ தான் டிரான்ஸ்போர்ட் தேசியமயமாச்சு. இது மாதிரி வரியில்லா சர்க்கார் உலகத்தில் எங்கேயாச்சும் இருக்குதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இருக்குது, டென்மார்க் நாடு பால் வியாபாரம் பண்ணியே நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னபோது, அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட ஒரு யோசனை கேட்டே அவர் ஏற்றுக்கிறார். ஓகே, நியாயமானது. அப்படிப்பட்ட இயற்கையான பண்போட எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் நல்ல முறையில் மக்களுக்காக உழைக்கிற நிலைமை இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு அதை எப்படியா பார்க்குறீங்க? ஏன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. விஜய் அவர்கள் இப்போ வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி முன்னாள் முதல்வர்லாம் சந்திச்சாரு. இந்த கெஸ்டர் எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன், அவங்க அப்பாவும் திராவிட இயக்கத்தினுடைய தொடர்பில் இருந்தவர் சந்திரசேகரன். நல்ல படங்கள்லாம் எடுத்து சமுதாய பணியெல்லாம் ஆட்டினார். அப்பயே இவருக்கு அந்த உணர்வு இருக்கும். அதனால் அவங்க அப்பாவுடைய தொடர்பில் அப்பாவும் பல விஷயங்களை தெரிஞ்சு தான் அதை பண்ணியிருக்காரு. அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இவங்க வர முடியாது. அது தவிர இயற்கையாக அவங்களுக்கு பல காரணங்களால் சமுதாயம் எப்படி இருக்குன்றது தெரியும், அதை எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியும். அதே மேடையில் சொல்கிறாரு, நான் இனிமேல் சம்பாதிக்கணும்னு ₹1 சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தேவையில்லை. ஒரு தவறு நடந்தால் யார் பண்ணாலும் பண்ணுற எண்ணம் இருந்தால் கூட போயிடுங்க அப்படின்ற அளவுக்கு வான் பண்ணார். இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க முயற்சிகள். நிச்சயமாக நான் எதிர்பார்க்குறேன் நல்ல ஒரு ஆட்சியாக அவர் அமைத்து. சிறப்பு. நிறைய விஷயம் அரசியல் சார்ந்த பல விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் வந்து கேட்டதுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றிங்க. வணக்கம், நன்றி.